அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு குட்டி விழாக்கு பார்க்கலாம். என்ன பார்க்குறோம்னா, இப்போ பீட்ரூட் கோலா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நான் அரை பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரை டம்ளர் கடலப்பருப்பு, அரை டம்ளர் துவரம்பருப்பு, ரெண்டையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுட்டு அந்த பீட்ரூட் பாதி எடுத்து வச்சுருக்கதை அதை எடுத்து தோல் சீவிட்டு அதை நல்லா சீச்சு வச்சுக்கிடுவோம். நல்லா சீச்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மல்லித்தழை கொஞ்சமாக வச்சுருக்கேன் பாருங்கள், வெங்காயம், பூண்டு 2 பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயோட சேர்ந்துக்கலாம், பூண்டு, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 ஸ்பூன், மிளகு, இஞ்சி, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள் மிக்ஸி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு போட்டுக்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அரையாது, அதனால் இது போட்டுக்கிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க. இப்போ இது கூடவே இதை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இது எப்படின்னு, இது இப்போ நைஸாக வராது, இப்படி தான் இருக்கும். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இதில் பருப்பை சேர்த்துக்குவோம். பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பருப்பு சேர்த்தோட வந்து 1-2 அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதோட பருப்பையும் போட்டு அரைக்கிறப்ப நைஸாக வந்துடும். இப்போ பருப்பை போட்டாச்சு. இப்போயும் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம பீட்ரூட் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டையும் சேர்த்து இதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதோட பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா தண்ணியாக இருந்தால் கடைசியில் நம்ம வந்து பொட்டுக்கடலை தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்குவோம். முதல்ல தேங்காய் சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். இப்போ தேங்காய் சேர்த்துக்குவோம். இது ஒரு அரை முடி தேங்காய். இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். பவுலில் மாற்றி மல்லித்தழை சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து வடையாகவும் தட்டி போடலாம், இதை உருண்டையாகவும் உருட்டி போடலாம். நம்ம உருண்டையாக உருட்டிக்கிடுவோம் வாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பாலாக உருட்டி இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, உருண்டையெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு, ஜம்முன்னு வந்துருச்சு கோலா பாருங்கள். இது பீட்ரூட் கோலானே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு சுவையாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதில் கருவேப்பிலையை கொஞ்சம் பொரித்து அந்த கோலா மேலே போட்டுக்குவோம். பாருங்கள் போட்டாச்சு, ரொம்ப சூப்பராக ஜம்மு ரெடியாச்சு. இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு குட்டி விழாக்களை பார்க்கலாம். பாய்.